ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரே ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் நிறைஞ்ச சத்தான ஒரு சம்மருக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. இதுக்கு என்ன பொருள் தேவைன்றதை வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா, நான் பச்சரிசி சேர்க்கல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் நைட்டே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கருப்பு மூக்கு காராமணி பருப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா ஊற இருக்குது பாருங்கள். இது நல்லா சூப்பர். நைட்டு ஊற வச்சா தான் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நைட்டே ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதுவும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் காய்கறின்னு பார்த்திங்கன்னா நான் சொரக்காய் எடுத்திருக்கேன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சுரக்காய். அதை நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம இப்போ குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூட பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் கிட்டே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா குழைய மசிஞ்சு வரும். உங்களுக்கு மேஷ் பண்ணும்போது ஈஸியாக அந்த பருப்பு அந்த காய்கறி எல்லாமே சேர்ந்து நல்லா மேஷ் ஆகும். இப்போ விசிலில் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக மேஷ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டுக்கோ பவுலுக்கோ நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இது நல்லா மேஷ் பண்ண போகிறோம். மிக்சிலெலாம் போட்டு அடித்து கொடுக்காதீங்க. இந்த ரெசிபியை எத்தனை மாதம் குழந்தைக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக 11லேருந்து 2 வயசு 2.5 வயசு குழந்தை வரைக்கும் 3 வயசு குழந்தை கூட நீங்கள் கொடுக்கலாம். என்னோடய சன்னிக்கே நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக இதான் கொடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிவிடுங்க. நான் நல்லா வெந்துருச்சுன்றதுனால நான் கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்து எந்த ரெசிபியும் தர வேண்டாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இப்போது தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஜீரகம் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோ தான் தாளிப்புக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைக்கு நல்லா கதன்னு ஊட்டி விடுங்க. ஸோ இது லஞ்சாக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். 10-11 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் தரலாம். சரிங்களா? தேவைப்பட்ட காரத்துக்காக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் தூள் தான் சேர்த்துருக்கேன். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரெசிபியை செஞ்சுட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.